ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில்கோல் சேனல். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 13 அண்ட் 14 நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமோட டீட்டெயில்டு அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதுவரை வந்த கொஸ்டின்ஸ் வச்சு அடுத்தடுத்த எக்ஸாமில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் டஃப்னஸ் எந்த லெவலில் இருக்குது, ஜென்ரல் அவேர்னஸ் டெப்த்தாக இறங்கியிருக்காங்களா இல்லையான்னு எல்லாமே கிளியராக பார்க்கலாம். நம்ம சேனலில் இருக்கிற கரண்ட் அஃபேர் சீரீஸ் அண்ட் ஆல் அனாலிசிஸ் வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். First question, on May 7, what did Indian government conduct simultaneously in 244 district? இந்தியன் கவர்மெண்ட் என்ன கண்டக்ட் பண்ணாங்க May 7 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது 244 டிஸ்ட்ரிக்டில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சிவில் டிஃபென்ஸ் மார்க் ட்ரில். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எக்ஸசைஸ் பிட்வீன் த கண்ட்ரீஸ் இம்பார்ட்டன்ட்னு நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் இது மொத்தமாக இத்தனை டிஸ்ட்ரிக்டை கூட்டி ஒரே நாளில் இப்படி ஒரு மார்க் ட்ரில் வச்சுருக்காங்க அப்படின்றதுனால இதுவுமே இம்பார்ட்டண்ட் ஆக்கிறது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அமேலியா கிர் இஸ் எ கிரிக்கெட்டர் ஃப்ரம் விச் கண்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, நியூசிலாந்து. இவங்கள பற்றி குறிப்பிட்டு இங்கே கேட்க காரணம் என்ன நினச்சிங்க அப்படின்னா, இவங்க ரெக்கார்டு வச்சுருக்காங்க. என்ன ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் இன் விமன்ஸ் ஓடி 232 ரன்ஸ். இந்த ரெக்கார்டு வச்சுருக்கிறதுனால தான் இவங்க கிரிக்கெட்டர் எந்த நேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் மெயின் ரீசன். நெக்ஸ்ட்டு, அக்கார்டிங் டு ஐஎம்எஃப், வாட் இஸ் இந்தியாஸ் ஜிடிபி எஸ்டிமேட்டட் ஃபார் 2025? இந்த ஷிஃப்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 4 days முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நான் ஐஎம்எஃப் ஜிடிபி ப்ரொஜெக்ஷன் ஜூலை 2025 டாப் 50 சிஏ வீடியோவில் 2026க்கான இயருக்கு ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படின்னு நான் போட்டிருந்தேன். அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போய் தான் நான் போட்டிருந்தேன். ஏன்னா ஐஎம்எஃப்ன்றது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், அது ஜிடிபி எஸ்டிமேட் பண்ணுறதுன்றதை பார்த்ததுக்குனால. இப்போது அதுக்கு அடுத்து ஒரு 2 நாள் தான் இருக்குது. அவங்க கேட்டிருக்கிறது ஃபினான்ஷியல் இயர் 25 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால கேட்டிருக்காங்க. நான் இப்போ புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஏன் அந்த கொஸ்டினை நான் டாப் 50ல் இன்க்ளூட் பண்ணேன் அப்படின்னு. ஆன்சர் ஆப்ஷன் சி, 6.4%. நெக்ஸ்ட்டு, அக்கார்டிங் டு ஆர்டிகல் 79 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், வாட் ஆர் இன்க்ளூடட்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரசிடென்ட், ராஜ்யசபா, லோக்சபா. ஆர்டிகிள் 79 பார்த்தீங்கன்னா இது ஒரு சில ரயில்வே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டட் தான். அதுபோக இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. எதனால அப்படின்னா 3ஐயுமே சேர்த்து குறிப்பிடுற ஒரு ஆர்டிக்கிள், அதனால இது இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். அடுத்து, எயின் தாசலா சிஸ்டம் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ அசஸ்மெண்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை. ஆன்சர் ஆப்ஷன் பி, ராஜா தோதர்மால். இது அக்பர் ரெயின் அப்போ கால்குலேட்டட் லேண்ட் ரெவன்யூ இது பேசிஸில் பண்ணியிருந்தாங்க, அதாவது எயினி தசலா சிஸ்டம் படி. நெக்ஸ்ட், விச் ப்ரைவேட் கம்பெனி கேம் டு இந்தியா இன் இயர் 2000? ஆன்சர் ஆப்ஷன் சி, மாருதி சுசுகி. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் ஃபார் Fe + H2O கிவ்ஸ் Fe2O3 + H2Oன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தோம்னா இங்கே ஹைட்ரஜன் 2 இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் 2 இருக்குது, ஓகே. ஆனால் ஆக்சிஜன் இந்த இடத்துல 3 வந்துருச்சு. அதனால நம்ம இங்கே இந்த இடத்துலையும் 3 போட்டோம் அப்படின்னா எல்லாமே மாறிடும். அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த 3 நம்ம இங்கே கொண்டு வந்துட்டால் ஈஸியாகவே பேலன்ஸ் பண்ணிடலாம். அந்த 3 நான் இங்கே போடுறேன். அப்படி போட்டதுனால என்ன ஆகுது, ஆக்சிஜன் ஓகே, இங்கே 3 இருக்குது, இங்கே 3 வந்துருச்சு. அயன் பாருங்கள் 2 இருக்குது, இது தனியாக இங்கே 2 இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகணும், அயனுக்கு 2 வந்தே ஆகணும். அப்போ இந்த இடத்துல 2 போட்டாச்சு. அப்போ ஹைட்ரஜன் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஹைட்ரஜன் பார்த்தா 3H2, அப்போ 6 இருக்குது. இங்கே வெறும் H2 தான் இருக்குது, அப்போ இங்கே ஒரு 3 போடுவோம். இப்போ ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துட வேண்டியதான். 2Fe, இங்கே Fe2 பிரச்சனை இல்லை. H2O 3H2ன்னு இருக்குது, அப்போது ஹைட்ரஜன் 6 இருக்கான்னு பார்த்தா இங்கேயும் 3H2 ஓகே கொண்டு வந்தாச்சு. ஆக்சிஜன் பார்த்தா 3, இங்கேயும் 3, ரைட். இதே தான் ஆன்சர் ஆப்ஷன் பி. இப்படி தான் பேலன்ஸ் அவுட் பண்ணோம்னா கொண்டு வந்துடலாம். அது போக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, திஸ் இஸ் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் வேர் அயன் ரியாக்ட்ஸ் வித் ஸ்டீம் டு ப்ரொடியூஸ் ஃபெர்ரிக் ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கேஸ். Who organized a Satyagraha meeting in Mumbai on 24 January 1919 கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி காந்திஜி சம்மந்தப்பட்ட விஷயமே முக்கியம்னு சொல்லியிருந்தேன். இவங்க அப்படியே ஆன்சராக வர்ற மாதிரியே கேட்டுட்டாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, மகாத்மா காந்தி. அடுத்து, who was the PM of England at the time of Indian independence? சிம்பிள் கொஸ்டின் தான். டூரிங் இண்டிபெண்டன்ஸ் டைமில் யார் இருந்தானா? ஆன்சர் ஆப்ஷன் பி, கிளீமெண்ட் அட்லி. இதுவுமே ரிப்பீட்டட் ரயில்வே கொஸ்டின். அடுத்து, தீன் தயாள் உபாத்யாய்
ரூரர்பன் யோஜனா அப்ஜெக்டிவ் என்னது அப்படின்னா ப்ரொவைட் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். This scheme aims to develop rural clusters into economically, socially and physically sustainable areas with urban facilities. Schemes older important schemes இது ஏற்கனவே சொன்னது தான், பழைய அனாலிசிஸ் வீடியோவிலேருந்து நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதை ஃபஸ்ட்டு மேஜராக பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் நியூ ஸ்கீம்ஸ் பார்த்தா ஓகே. ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு கொடுங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் 12 இயர்ஸ்னு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதோட அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே நிறைய மீட் பண்ணுறாங்க. அப்ஜெக்டிவ்ஸ்னால் அவங்க எய்மாக வச்சுருப்பாங்க, அது எல்லாமே அட்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் திரும்பவுமே நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் வருது. அப்போது அதோட முக்கியத்துவத்தை நம்ம திரும்பியும் காட்டணும் அப்படின்றதுனால திரும்ப ரிப்பீட்டடாக கேட்க தான் செய்வாங்க. நெக்ஸ்ட்டு, இன் விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் த ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் SC ST இன் லோக்சபான்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது, ரிப்பீட்டட் RRB கொஸ்டின் தான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆர்டிகல் 330 ப்ரொவைட்ஸ் ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் SC and ST இன் ஹவுஸ் ஆஃப் பீப்புள். இப்போ SC STக்கான பார்ட்டு ஷெடியூல் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே கேட்டிருந்தாங்க பழைய இதில். இப்போ பாருங்கள், அப்படியே அதை ஃபாலோ பண்ணி ஆர்டிகிள் அந்த மாதிரி இறங்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, தெரி டேம் இஸ் பில்ட் ஆன் விச் ரிவர்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் தான், ரிவர் டேம், இது ஏற்கனவே சொன்னது தான். ரிவர் டேம் tributaries ஆர்ஜின் ஃபாரஸ்ட் மினரல் சாயில், இது எல்லாமே ஜியாகிரஃபியில் இம்பார்ட்டண்ட் தான். இவங்க கேட்டிருக்கிறது தெரி டேம் இஸ் பில்ட் ஆன் விச் ரிவர். ஆன்சர் ஆப்ஷன் டி, பகீரதி. அடுத்து, இன் MS வேர்டு Ctrl+R இஸ் யூஸ்டு டு அலைன் த டெக்ஸ்ட் டு விச் சைட் ஆஃப் த ஸ்க்ரீன். டெக்ஸ்ட்டை எந்த சைடு மூவ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட். ஆறுன்னு வருது, ரைட்டு, அதுதான் வந்து அவங்க ஷார்ட்கட்டாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இன் மைக்ரோசாஃப்ட் Ctrl+R ஆல்ரெடி அப்ரிவேஷன், அப்புறம் ஷார்ட்கட். இதுக்கு ஒரு PDF, இதுக்கு 2 PDF, மொத்தம் 3 PDF நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. ரிப்பீட்டடாக கேட்டுட்டு தான் இருக்காங்க கம்ப்யூட்டரில் இதெல்லாம். அதை பார்க்குறதுக்கு அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல்லையே ஃப்ரீலி அவைலபிள். நெக்ஸ்ட்டு, which term was used for the war of cows in Vedic period? Answer option A, Gavishti, meaning search for cows was a term conflict tribes in Vedic period often fought over cattle. Next, what is southeastern coast called? சவுத் என்னவா சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, கோரமண்டல். மேப்லேயே அதுக்கு தான் நான் படிக்க சொல்லியிருந்தேன். மேப்பில் நீங்கள் படிக்கிறப்ப சவுத்து ஈஸ்ட் இந்த ஏரியா வரும். இங்கே ஸ்ரீலங்கா இருக்கும், இங்கே சென்னை, அப்புறம் தமிழ்நாடு, ஆந்திரா அந்த சைடு கனெக்ட் ஆகிற மாதிரி வரும், பே ஆஃப் பெங்காலை ஒட்டி. அதுதான் கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே குங்கன் கோஸ்ட், மலபார் கோஸ்ட்லாம் எந்தெந்த ஏரியா நீங்கள் மார்க் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா இதை யோசிக்கவே வேண்டாம், சிம்பிளாக போட்டுருவீங்க. அந்த டைரக்ஷனை சொன்ன உடனே இதுதான் இருக்கும் அப்படின்னு. அதனால தான் மேப் ஸ்டடி மஸ்ட்டு. இது முன்னாடி இதே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மேப் யூஸ் பண்ணி ரிவர்ஸ், பிளாட்டியூஸ், பிளெயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். சாயில், ஸ்டேட்ஸு எங்கெங்கே லொக்கேட் ஆகிருக்கு, நெய்பரிங் கண்ட்ரீஸ், இதெல்லாம் மார்க் பண்ணி படிச்சிங்கன்னா எதுவுமே மறக்காது. நெக்ஸ்ட்டு, ஹூ வாஸ் கிவன் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அண்டர் ஆர்டிகிள் 371A? 371Aக்கு வந்து ஏல யாருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கிடச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, நாகாலாண்டு. இங்கே ஏ, இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3. இது ஆல்ரெடி நான் இந்த கொஸ்டினை வந்து பழைய கொஸ்டினில் டிஸ்கஸ் பண்ணேன். சால்வ்டு கொஸ்டின் பேப்பர் ஆஃப் பழைய ஒய்சிடியில், அதாவது ப்ரீவியஸ் இயர் NTPC. அதுக்கு ஷார்ட்கட்டு இப்படி தான் நான் சொல்லியிருந்தேன். இங்கே ஏ வருது, 3A இங்கே வரும் அப்படின்னு. அடுத்து, வாட் வாஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இன் 2023 கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, 130th. அடுத்து, வென்வாஸ், இதுவுமே நம்ம பார்த்தது தான். வென்வாஸ் மகா சிவராத்திரி செலிப்ரேட்டட் இன் 2025. எப்போ செலிப்ரேட் பண்ணாங்கன்னா ஆப்ஷன் சி, 26th February. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ், இது வந்து ஒரு ஹிந்து ஃபெஸ்டிவலு அப்படின்றதுனால இது கேட்டிருக்காங்க. இது முன்னாடியே நம்மளுக்கு தெரியும், ஃபெஸ்டிவல் மோர் இம்பார்ட்டன்ட் இன் ரயில்வே பிகாஸ்
எதனால அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதில் நம்மளுக்கு டெம்பிள்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே உள்ளடங்கிடும். மானுமெண்ட்ஸ், யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் எல்லாமே வந்துடும். ஸோ அதை எப்போவுமே நம்ம ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருந்தா தான் ரயில்வே எக்ஸாமுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, விச் டெசர்ட் இஸ் லொக்கேட்டட் இந்த சதர்ன் ஹெமிஸ்பியர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, அண்டார்டிக் டெசர்ட், அட்டகாமா டெசர்ட், கலஹாரி டெசர்ட் அண்ட் கிரேட் விக்டோரியா. The southern hemisphere hosts the some of the largest desert including icy Antarctic desert and hot deserts. அதுவே which desert is southern most in the worldனு கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, கலஹாரி டெசர்ட். ஸ்பென்ஸ், போட்ஸ்வானா, நமீபியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் இஸ் கன்சிடர்ட் அஸ் த சதர்ன் மோஸ்ட் ஹாட் டெசர்ட்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுலேயுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இது ரெண்டில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் அதனால தான் 2 கொஸ்டினுமே எடுத்து கொண்டு வந்துட்டேன். ஹெமிஸ்பியரா இல்லை சதர்ன் மோஸ்ட் இன் வேர்ல்டான்னு தெரியாததுனால ரெண்டுமே கொண்டு வந்துட்டேன். ஆனால் சதர்னில் ஒரு டெசர்ட் கேட்டாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் வந்துச்சு. அடுத்து, ஹூ சேர்ட் த 10th கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் ஆஃப் நித்தி ஆயோக்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிஎம் மோடி. பிரைம் மினிஸ்டர் தான் எப்போவுமே சேர் பண்ணுவார் அப்படின்னு நித்தி ஆயோக் பற்றி படிக்கிறப்பவே நிறைய இடத்துல வந்திருக்கும். இதுவுமே ப்ரீவியஸ் என்டிபிசியில் கேட்டது தான். ரிப்பீட்டட் ஆர்ஆர்பி கொஸ்டினே சொல்லலாம் இதை. ஹூ சேர்ஸ் த மீட்டிங் ஆஃப் நித்தி ஆயோக்னு இருக்கும். ஆன்சர் பிஎம்னு போடுவோம். இப்போது ஸ்பெசிஃபிக்காக நம்ம நேம் கொடுத்ததுனால பிஎம் மோடின்னு போட்டிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி? இது ரொம்பவே சிம்பிள். வெலாசிட்டிக்கு நம்மளுக்கே தெரியும், அது ஸ்பீடோட நம்மளுக்கு வெக்டார் குவான்டிட்டி, ஸ்கேலார் குவான்டிட்டின்றனால இதுக்கு யூனிட் இருக்கும். டென்சிட்டி, மாஸ் பை வால்யூம் யூனிட் வரும். எனர்ஜினாலே நம்மளுக்கும் தெரியும், அதுக்கும் யூனிட் இருக்கும். பவர் அது இதுன்னு வரும். சிம்பிளான விஷயம். ஆன்சர் ஆப்ஷன் பியை போட்டிருக்கலாம் பார்த்தாலே. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்றது 2 ஸ்பீடை வச்சு ரேஷியோ வரும். அதனால் 2 ஸ்பீடுக்கான யூனிட்டு கேன்சல் அவுட் ஆகிறதுனால அது டைமென்ஷன்லெஸ். அடுத்து, திவானி ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வாஸ் ரிலேட்டட் டுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, டிஃபென்ஸ். நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் சைன்ட் MOU வித் இன்ஸ்பேஸ்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கர்நாடகா. அடுத்து, இந்த 106th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் விச் ஆர்டிகிள் வாஸ் அமெண்டட் ஃபார் ரிசர்வேஷன் ஆஃப் உமன் இன் டெல்லி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆர்டிகிள் 239AA. இந்த இடத்துல இந்த மாதிரி கேட்டு அது எந்த ஆர்டிக்கிள் அமெண்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு ஷிஃப்ட்டில் பார்த்தா டைரக்ட் 106th அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்து அது உமனுக்குள்ளதா இல்லை அசம்பிளிக்குள்ளதா அந்த மாதிரி சிம்பிளாகவே கேட்டிருந்தாங்க. அதனால தான் நம்ம அனலிசிஸ் கண்டிப்பாக பார்த்துருக்கணும். அனலிசிஸ் ப்ரீவியஸ் பேட்சஸ்குள்ளது பார்க்குறதுக்கான காரணமே அதுதான். நெக்ஸ்ட், வாட் இஸ் Alt + Tab key யூஸ்டு ஃபார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஸ்விட்சிங் பிட்வீன் ஓப்பன் விண்டோ ஆர் அப்ளிகேஷன். இதுவுமே கிராஜுவேட் லெவல்லையும் கேட்டிருந்தாங்க, நம்ம பிடிஎஃப்லையும் இருக்குது. அடுத்து, த திவானி ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வாஸ் ரிலேட்டட் டு மிலிட்ரி டிபார்ட்மெண்ட் இன் விச் சுல்தானேட்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, டெல்லி சுல்தானேட். டெல்லி சுல்தானேட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னு டேரெக்டாகவே டெல்லி சுல்தானேட் வர்ற மாதிரியே ஒரு கொஸ்டின் அமைஞ்சிருக்கு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, when did the ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் வாஸ் லான்ச்டு? ஆன்சர் ஆப்ஷன் டி, 2014. அதான் நான் சொல்லியிருந்தேன், 10 to 12 years ஓல்டர் ஸ்கீம்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அது எல்லாமே எய்ம் அண்ட் டார்கெட்டை அச்சீவ் பண்ணி அதை மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த திட்டத்தை எல்லாமே. ஸோ அது நம்ம கண்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ட்டுன்றதுனால ரிப்பீட்டடாக கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அடுத்து, விச் ஆர்ம் டஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ரெப்ரசன்ட்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஏன்னா அவர் தான் சுப்ரீம் கமாண்டர்னு நம்ம சொல்லி படிச்சிருக்கோம். அப்போ யார்? இவங்க தான் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க. நெக்ஸ்ட், ஹூ இஸ் த சீஃப் ஆஃப் சப் ஆர்மி? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புஷ்பேந்திர பால் சிங். அடுத்து, வாட் இஸ் கால்டு த கீதா ஆஃப் புத்திஸ்ட்? புத்திஸ்டோட கீதா அப்படின்றது எதை சொல்லுவாங்க அப்படின்னா தம்மப்படா. ஆன்சர் ஆப்ஷன் சி. இன் விச் ஸ்டேட் டஸ் த குக்கி ட்ரைப் லிவ்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மணிப்பூர். ட்ரைப்ஸ் அண்டு ஸ்டேட்ஸ், இதுக்கு க்ளூவோட வீடியோ இருக்குது நம்ம சேனலில், யூடியூப்பில் வீடியோ இருக்குது நம்ம ரயில் கோல் சேனல், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் ஈஸியாகவே மெமரைஸ் பண்ணுற மாதிரி ஸ்டோரி பேஸ்டு க்ளூ அப்படி சொல்லியிருப்பேன். ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக அடுத்து நம்ம ட்ரைப்ஸ் பற்றி கேட்டாலே ஈஸியாக போடுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு, எம்பரர் ஹர்ஷவர்தன் பிலாங்டு டு விச் டெனாஸ்டின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, புஷ்யபுத்தி.
இது சிம்பிள் கொஸ்டின் தான், இதுவுமே முன்னாடி கேட்ட கொஸ்டின் தான், ப்ரீவியஸ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட், when did India become a member of World Trade Organization? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, January 1, 1995. இந்த மாதிரி ஒரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. இன்னொரு இதில் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு வந்திருக்குன்னாங்க. இதுவுமே நம்ம இன்ஃபோவில் கொடுத்தது தான், இன்ஃபோ ஆஃப் ப்ரீவியஸ் அனலைசிஸ் அதில் சொல்லியிருந்தது அப்படியே வந்திருக்கு. அடுத்து, விச் ஆர்டிகல் கண்டெயின் த ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆர்டிகல் 23, 24. சிம்பிள் கொஸ்டின் தான், இதுக்குமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் க்ளூவோட வீடியோ இருக்குது நம்ம சேனலில், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒன் டைம் பார்த்தீங்கன்னாலே அது மறக்காத மாதிரி நான் ஷார்ட்கட்டோட சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட், when did the Montague-Chelmsford reforms takes place? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இது, ரிப்பீட்டடும் கூட. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, 1918. இது குவிட் இந்தியா மூமெண்ட்டு, டூரிங் இண்டிபெண்டன்ஸ் டைமில் யார் யார் என்ன செஞ்சாங்க, லைக் இந்த நேஷ்னல் ஃப்ளாக் வந்தது, நேஷ்னல் சாங் வந்தது, இது எல்லாமே நம்ம நல்லா பார்த்துக்கணும். அந்த டைம் பிரசிடென்ட் யார் இருந்தா அப்படின்றத. அடுத்து, விச் டேம் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஃபார் இரிகேஷன் இந்த டெசர்ட் ஏரியா ஆஃப் த ராஜஸ்தான்? டெசர்ட் ஏரியா ராஜஸ்தானில் இரிகேஷன் பண்ணது ஆப்ஷன் பி, இந்திரா காந்தி. இந்திரா காந்தி கெனால் ப்ராஜெக்ட் அப்படின்றது தான் அந்த டேம் நேமே, அதை தான் கொண்டு வந்திருந்தாங்க டெசர்ட் ஏரியாவில். வேர் இஸ் த ஆர்மி கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் ஆன் 1 to 4th ஏப்ரல்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, நியூ டெல்லி. அடுத்து, when did the நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் ஸ்டார்ட்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 12th April 2005. இது ஏற்கனவே சொன்னதான், ஓல்டர் ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸில் இதுவுமே வந்துடும். ஸ்டேட் வித் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இன் பஞ்சாயத்? ஆன்சர் ஆப்ஷன் பி, குஜராத் அண்டு தெலுங்கானா. நெக்ஸ்ட்டு, வேர் வாஸ் த ஃபஸ்ட் ஃபேக்ட்ரி எஸ்டாப்ளிஷ்ட் பை டச்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மசூலிப்பட்டினம். இதுவுமே ரிப்பீட்டட் ரயில்வே கொஸ்டின் தான். இந்த மாதிரி ஒரு பேட்சில் ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து, போர்ச்சுகீஸ் எப்படி எந்த இயர் வந்தாங்க அப்படின்னு ஒரு பேட்சில் கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்து எப்படிலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்தந்த கிங்கு அந்தந்த இடத்துல உள்ள பொயட், ஃபேமஸ் பொயட்டாக இருந்திருப்பாங்க, ரைட்டராக இருந்திருப்பாங்க. இந்த ஹர்ஷவர்தனாக்கு ஹுவான் சாங் அந்த மாதிரி வந்திருக்குங்களா, அதெல்லாமே அடுத்து நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, லக்ஷ்மி நாராயண சுப்ரமணியம் வாஸ் அவார்டட் பத்ம விபூஷனின் விச் ஃபீல்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆர்ட். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த ரீசன் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் மணிப்பூர் அண்டு பஞ்சாப்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பேடி கல்டிவேஷன். ரைஸ் இஸ் த மேஜர் crop in Manipur and Punjab, contributing significant to agrarian economy. Bose-Einstein condensate can be made using which metal alloy கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, ருபீடியம் அண்டு லித்தியம். நம்ம இப்போ பார்த்த ஜென்ரல் அவேர்னஸ் வச்சு நான் சொல்கிறேன். ஜெனரல் அவேர்னஸ் வந்து 40 மார்க்ஸுக்கு. 40 மார்க்ஸ்க்கு நம்ம ஒரு 15 மார்க்ஸை விட்டுடலாம். டெப்த் அண்டு டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் வருது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆனால் 25 வாங்கியிருக்கணும். 25 out of 40 ஷுவர் ஷார்ட்டாக நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எதை பற்றியுமே பயப்பட வேண்டாம். அந்த 15 மார்க்கை பற்றி யோசிக்காதீங்க. அது டெப்த்தாகவும் இருக்கும், மற்றவங்களுக்கும் நம்மளுக்கு கஷ்டம்னா மற்றவங்களும் இவ்வளோ நாள் படித்தவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி இல்லை அதை அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து நெகட்டிவை கொடுத்துரும். நம்ம அந்த 15 மார்க்கை நீங்கள் யோசிக்காமல் 25க்கு 25 வாங்க பாருங்கள். மீதியோட 15 கொஸ்டினை மறந்துட்டு. நம்ம ஏற்கனவே ஜென்ரல் அவேர்னஸில் அனலிசிஸ் வீடியோ போட்டிருக்கோம். 2 வீடியோ அவைலபிளாக இருக்குது. அனலிசிஸ் வீடியோ 2 அவைலபிள். அது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. ஜென்ரல் அவேர்னஸ்க்கு நான் அதில் என்னென்ன சொல்லியிருந்தேனோ அதே தான் இப்போ வரைக்கும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. அதை பார்த்தாலே நீங்கள் கண்டிப்பாக 25 வாங்கிடலாம். டாப் 50 CAவை ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க. நம்ம சேனலில் இருக்குது. பிடிஎஃப்புமே அவைலபிளாக இருக்குது. பிடிஎஃப் அண்டு சேனலில் க்ளூவோடு போட்டிருக்கோம். க்ளூ வீடியோ லாஸ்ட்டு 6 months அதை பார்த்துட்டு போங்க ரிவைஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் கம்ப்ளீட்டாக படிக்கின்றதுக்கு அஃபேர்ஸ்கில் உள்ள படிங்க. அதில் நான் என்னென்ன டாப்பிக்லாம் படிக்கணும்னு ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொல்லியாச்சு. லாஸ்ட் 2 அனாலிசிஸ் வீடியோவை நல்லா பார்த்துட்டு போங்க. அப்புறம் நான் இங்கே சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். இதுவே போதுமானது. உங்களுக்கு கண்டிப்பாக செலெக்ஷன் கொடுத்துரும். அதுபோக நீங்கள் வந்து இந்த சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா
இதில் கொஸ்டின் சில ஷிஃப்ட்டில் வருது, சில ஷிஃப்ட்டில் கம்மியாக வருது. அதுக்கு வந்து நீங்கள் பழைய டைப்பு லைக் நான் எப்படி சொல்கிறேன்னா OICTயில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே கேட்குற மாதிரி சிம்பிளாக தான் கேட்குறாங்க. பார்த்தீங்க இப்போவே நான் காமிச்சிருப்பேன். டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி இல்லை நார்மலாக வந்து ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதனால் அதை பற்றி நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம். ஈஸியாகவே நீங்கள் 25 ஸ்கோர் பண்ணிடலாம் கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா. அடுத்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கை பொறுத்தளவு கண்டிப்பாக நீங்கள் கிராஜுவேட் லெவலில் 40 வாங்கியிருக்கீங்க அவுட் ஆஃப் 60 அப்படின்னா இங்கே நீங்கள் அதே இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னாலே 52 to 55 பாசிபிள் அவுட் ஆஃப் 60. ஆனால் என்ன பண்ணியிருக்கணும், அந்த கிராஜுவேட் லெவல் முடிஞ்சதுலேருந்து நீங்கள் தெளிவாகி இந்த கிராஜுவேட் லெவல் கொஸ்டினை சால்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக தான் தெரியும் அண்டர் கிராஜுவேட். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் இந்த இடத்துல ஒரு 58 to 60 அவுட் ஆஃப் 60 வாங்குற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகிக்கோங்க. நீங்கள் இதுக்கு ஃபஸ்ட்டு அனலைசிஸ் வீடியோ, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் அனாலிசிஸ் வீடியோ நான் சொன்னதை மட்டுமே ஃபாலோ பண்ணியிருந்தீங்க மேக்ஸ் ரீசனுக்கு அப்படின்னா கண்டிப்பாகவே இதில் நீங்கள் 55 ப்ளஸ் அவுட் ஆஃப் 60 வாங்கிடலாம். அதே தான் சேம் பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது, சேம் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சில சம் நான் கொண்டு வந்திருக்கேன் எக்ஸாமில் கேட்ட சேம் பேட்டர்ன் அண்ட் டைப்பில், அதையும் இப்போ நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யாஸ் ட்ராவல்ஸ் 204 கிலோமீட்டர் இத்தனை கிலோமீட்டர் per ஹவரில் 424 கிலோமீட்டர் இப்படி அடுத்த ஒரு கிலோமீட்டர் இத்தனை ஹவரில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். இங்கே டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன 204, 424, 366 மொத்தமாக கூட்டுறேன். 8 6 14 மீதி ஒன்று மேலே வரும், 6 3 9, அப்புறம் 6 4 9, இந்த இடத்துல வரப்போகிறது 9 தான் வரப்போகுது. இப்போது 994 டோட்டல் டிஸ்டன்ஸ்னு தெரிஞ்சு போச்சு. டோட்டல் டைம் என்ன, டைம் ஈக்குவல் டு ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன். அப்போ டைம்ன்றது டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இப்போ டிஸ்டன்ஸ் என்னது 204 டிவைடட் பை 68. இது போட்டோம்னா என்ன வரப்போகுது 68னா இங்கே 17 கேன்சல் பண்ணுறேன் 4, இங்கே 1 17 17னா இங்கே 34னா 2, அப்போ 12/4னா 3, அப்போ இங்கே 3. இப்போ அடுத்து இது கேன்சல் பண்ணுறேன், இங்கே 53 இருக்குது, இங்கே 424 இருக்குது. 53 இன்ட்டு எத்தனை போட்டால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது 3 இன்ட்டு 8ன்றது 4ல் முடியும். செக் பண்ணி பார்ப்போம். 8 3 சார் 24, 5 8 சார் 40, 424. அப்போ 8 பாசிபிள். ஏன்னா 424 அப்படியே வந்துருச்சு, 8 தான் தூக்கி போட்டாச்சு. அப்போ அப்புறம் என்ன வரும், டைம்ஸ் இவ்வளோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் 366/61. டேரெக்டாகவே பாருங்கள் 61 into 6னா இங்கே 6 வரப்போகுது, 6 6 ஆர் 36 வரப்போகுது, இங்கே அப்படியே இருக்குது. அப்போ 6. அப்போ 994 டிவைடட் பை 8 + 3 11, 11 + 6 17. அப்போ இதை கேன்சல் பண்ணிட்டு 17 போட்டு எவ்வளோன்னு பார்த்தா முடிஞ்சு போச்சு. எவ்வளோ வரப்போகுது 17 5 சார்னா நம்மளுக்கு எல்லாமே 5ல் தான் இருக்குது, 5 6ன்னு இருக்குது. 17 5ன்னு நான் டேரெக்டாக போடுறேன் ஃபஸ்ட் டைமு. அப்போ வரப்போகிறது 85 வருது. அப்போ 5ல் தான் வரப்போகுது. 85னா மிச்சம் இருக்க புரியாது 95 மீதி 4, அப்போ 144. 144னா ஒரு 17 into 7 8ன்னு வருது. மொத்தமே 5ல் ஆரம்பிக்கிறது 2 ஆப்ஷன் தான் இருக்குது. இப்போ 7 நான் ட்ரை பண்ணுறேன். 7 7 சார் 49, 1 7 4 11. அவ்வளோதான், இதில் வந்துருச்சு. அப்புறம் அடுத்த இதுக்கு போனோம்னா 17 into 8, 7 8 சார் 56, 8 5 8 4 12 13. இப்போ 1 3 அப்படின்னு வர்ற மாதிரி இருக்குது. அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல 8 தான் செட் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் சி. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது எல்லாமே தனித்தனியாக எடுத்து பண்ணணும்னு தேவையே இல்லை. 68 204னா நீங்கள் டேரெக்டாகவே 17ல் அங்கே வச்சு நீங்கள் மைண்டில் கால்குலேட் பண்ணி கட் பண்ணிங்கனாலே சிம்பிளாக முடிஞ்சிடும். அதே மாதிரி நீங்கள் செகண்ட் டிஜிட்டு ஃபஸ்ட்டு நம்பர் கண்டுபிடிச்சோடனே 2 ஆப்ஷனுக்குள்ளே வந்துடுவீங்க. அந்த 2 ஆப்ஷனுக்கு அப்புறம் 8ஆ 7ஆன்றதை மட்டும்தான் அந்த இடத்துல போட்டு பார்க்க போகிறீங்க. இப்படி கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீடில் இந்த டைப்பு இல்லைன்னா இன்னொரு டைப் இருக்குது, 2 டைப்பு. டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் போக இன்னொரு டைப்புமே இன்னொரு அனாலிசிஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். 2 வீடியோவுமே அனாலிசிஸ் வீடியோ 1 and 2ல் சால்வ் பண்ணி காமிச்சிருப்பேன், அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்படியும் ஒரு சில கொஸ்டின்ஸ் வருது. ஆவரேஜ் ப்ரைஸ் ஆஃப் 3 items ஆஃப் ஃபர்னிச்சர் இவ்வளவு, ப்ரைஸ் ரேஷியோ கொடுத்தாச்சு. இப்போ இங்கே ஆவரேஜ் ப்ரைஸ் இருக்குது, இங்கே மொத்த ப்ரைஸ் ரேஷியோ இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 3ஐயும் கூட்டி டிவைட் பண்ணிட வேண்டியதான். இப்போ 3 + 5 + 7 டிவைடட் பை 3ன்னு போட்டோம்னா 5 3 8 8 7 15, 15/3ன்றது 5. இதுதான் ஆவரேஜ்.
இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, இவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 5 தான் 15,255. அவங்க கேட்குறது ப்ரைஸ் ஆஃப் சீப்பஸ்ட் ஐட்டம். சீப்னா இருக்கிறதுலே விலை கம்மி, இங்கே இருக்கக்கூடியதே விலை கம்மின்றது 3 தான். 3 எவ்வளோன்னு பார்த்தா சம் ஓவர். இதை கேன்சல் பண்ணுறேன். 3 5 சார் 15, 2 நம்பரை தூக்குறேன் 0, 5 5 சார் 25, 1. இப்போ 1 3 இஸ் 3. அப்போ யூனிட் டிஜிட் 3ல எங்கே முடியுதுன்னு பார்ப்போம். 1 தான் முடியுது. ஆப்ஷன் ஏவை போட்டு அடுத்த கொஸ்டின் போயிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மாடலில் ஏஜிசம் கேட்குறாங்க. 3 years ago from now the age of father is. அப்போ 3 years agoன்னு சொல்லிட்டாங்க. ஏஜ் ஆஃப் ஃபாதர் f minus 3 was 30 years more. ரைட்டு, 30 years more than twice the age of his son. twice the age of his son. ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவனுக்கும் 3 வருஷத்துக்கு முன்னாடி போடணும், இங்கேயும் போடணும். ரைட்டு, போட்டாச்சு. இப்போ இதை நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா எஃப் இந்த இடத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2s மைனஸ் 6ன்னு வந்துடும், 30 ப்ளஸ்ன்னு. இப்போ எஃப் மைனஸ் 3ன்னு இருக்கும். நான் அந்த 2s இங்கே கொண்டு வந்துடுறேன். வேரியபிள்லாம் ஒரு சைடு, நம்பர்லாம் ஒரு சைடு வச்சுக்கிறோம். எஃப் மைனஸ் 2s ஈக்குவல் டு 30 மைனஸ் 6ன்றது 24. இங்கே 3 எங்கே போச்சுன்னா ப்ளஸ் ஆகும். இப்போ என்ன வரும், இங்கே 27ன்னு வரும். இப்போ எஃப் மைனஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு 27. இது நம்ம எஃப்பை மட்டும் நான் தனியாக எடுத்து எழுதுனேன்னா 22s ப்ளஸ் 27 இருக்கும். ரைட்டு, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆஃப்டர் ஹவு மெனி இயர்ஸ் ஃப்ரம் நவ். இப்போ இருந்து ஹவு மெனி இயர்ஸ் அப்புறம் வில் ஹி பி ட்வைஸ் ஆஃப் ஹிஸ் சன்ஸ் ஏஜ். ரைட்டு, ஃபாதர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம். ரைட்டு, அது போக என்ன சொல்கிறாங்க, ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் சன். அவனுக்கும் அந்த குறிப்பிட்ட வருஷம் கூட தானே செஞ்சுருக்கோம். இவருக்கும் வயசு கூடுது அப்படின்னா அதே அளவு இவனும் அதே வருஷத்தில் வளர்ந்துருப்பான். ஓகே, இப்படி எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் இதை கொண்டு வரேன். இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்காக தான் நான் எஃப்ஐ தனியாக எடுத்து எழுதுனேன். இன்னொரு ஈக்குவேஷன் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி தான் ஆகணும். எஸ்ஓ இல்லை எஃப்ஓ அப்படி தான் கொடுத்துருக்க போகிறாங்க. இப்போ நான் அந்த எஃப்ஐ தூக்கி டேரெக்டாக இங்கே போட்டேன்னா 2s + 27 + xன்னு வரப்போகுது. 2s + 27 + x ஈக்குவல் டு 2s + 2xன்னு இருக்க போகுது. எக்ஸை நம்ம ஒரு இடத்துல வச்சுக்கிடுவோம். அப்போ இங்கே 2x இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே கொண்டு போயிடுவோம். அப்போ தான் நெகட்டிவாக வராது. அப்போ இங்கே எக்ஸு, இங்கே 2s கேன்சலு, இங்கே என்ன வருது 27 முடிஞ்சது. அப்போ எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் தான் ரெண்டு பேர், இவரோட வயசு வந்து ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் சன் வருது 27. அதை தான் நம்ம இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கோம். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்ன்றதை கொண்டு வர்றது தான் இங்கே எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம் அவங்க கொடுத்துருக்கிறதுல. ஆன்சர் ஆப்ஷன் டி. பார்க்குறதுக்கு கால்குலேட்டிவாக தெரியும், ஆனால் நீங்கள் இந்த லைனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே முடிஞ்சது. விறுவிறுன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ஃபுல்லாக திரும்ப போட்டு செய்யாதீங்க. எந்த இடத்துலையும் முடிச்சு விட பாருங்கள். 2s - 6னா இந்த இடத்துலையே போட்டுட்டு அப்படியே இங்கேயே வச்சு ஒரு 2 ஸ்டெப்பில் இங்கே முடிக்க வேண்டியது. f + x = இங்கேயும் போட வேண்டியது. இதுக்கு பதில் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளாக முடிக்க பாருங்கள். இதுவுமே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து, பை ஹவு மச் இஸ் 60% ஆஃப் 400 கிரேட்டர் தென் 3/5 ஆஃப் 15. அப்போ இது தனி, இது தனி, எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 60% ஆஃப் 40 அப்படின்றது இந்த 60/100ன்னு போடுவோம். அப்படி போட்டால் இங்கேயும் 2 0 கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல 24. ஓகே, ஒரு நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. இங்கே 3/5 ஆஃப் 15னா இங்கே இன்ட்டு போடுவோம். 5 இதுவும் கேன்சல் ஆகும். இங்கே 9 ஆகி போச்சு. அப்போ எவ்வளோ கூட இருக்குது இது அப்படின்னு பார்த்தா 9லேருந்து எவ்வளோ கூட வந்தால் 24 வரும். 9 5 15 தான் 24. ஆன்சர் ஆப்ஷன் பி முடிஞ்சது. அடுத்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லா ஷிஃப்ட்லேயுமே இருக்குது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 2 6 7 A 3 2 9 8 இப்படி கொடுத்துட்டு டிவிசிபிள் பை 11 தென் A ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு கேட்டுறாங்க. நம்மளுக்கு 11ஓட ரூல் என்ன அப்படின்னு பார்த்தா ஆல்டர்னேட் நம்பர்ஸுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஆட் அண்டு ஈவன் டிஜிட் நம்பர்ஸ் ஈக்குவல் டு 0 ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 11ஆக இருக்கணும். இங்கே நம்ம பார்த்தோம்னா 2 7 9 9 3 12 12 9 21 ரைட்டு ஈக்குவல் டு 6 ப்ளஸ் ஏ. ரைட்டு, ஏ விட்டுருவோம். 6 2 8 8 8 16 16 ப்ளஸ் ஏ. இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல எத்தனை தான் போட்டாகணும்? 16 ப்ளஸ் ஏவுக்கு 5 போட்டால் தான் 21 வரும். ஆன்சர் ஏ ஈக்குவல் டு 5 முடிஞ்சது. இப்படியுமே சம்ஸ் ரிப்பீட் ஆகுது. டிவிசிபிலிட்டிக்கு பதில் வேறு நம்பர் செட் பண்ணுறாங்க. 13 8 4
இந்த மாதிரி இருக்குது, அதுக்குமே அடாப்ட் ஆகிக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின், இது வந்து எல்லா ஷிஃப்ட்லேயுமே ரிப்பீட் ஆகுது. நான் 2 வீடியோவில் இதை மட்டும் சொல்ல மறந்துட்டேன், இது எல்லாமே கூட நான் சொல்லிட்டேன். ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் அப்படின்னு போட்டு ஒரு 2 நம்பர்ஸ் கொடுத்துட்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 411 அண்டு 424 இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ எத்தனை நம்பர் இல்லை எந்தெந்த நம்பர்னு கூட ஆப்ஷனில் வைக்கலாம். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா 411க்கு அப்புறம் 412ன்றது நம்மளுக்கு ஈவனில் வராது. ஸோ 4, 6, 8, 0 இது எல்லாமே போயிடும். அதுபோக 5ன்றதும் 5 டேபிளில் போயிடும். அப்போது இந்த நம்பரில் நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியது என்ன தான் பண்ணணும், 413, அப்புறம் 417, 419 போக 420 பார்த்தா வராது, 421ன்னு பார்த்தா அது ஒன்று இருக்குது, அப்புறம் 423. இந்த 5 நம்பரில் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா 430ன்றது பார்த்தா 3ஆல் போகுதா, 3 1 9 3 போகாது, ரைட்டு. இப்போ 3க்கு அடுத்து 7 ட்ரை பண்ணி பார்த்தா போதா, 3 4 7 சார் 5 7 சார் 35 7 6 7 சார் 42ன்னு வரும். அப்போ வந்துடும். இப்போது 430ன்றது நம்மளுக்கு 7ஆல் போயிடுச்சு, இது வராது. அப்புறம் 417 3ஆல் ட்ரை பண்ணுவோம், 133 இங்கே போட்டோம்னா 3 9 27 இது 3ஆல் போயிடுது, அப்போ இதுவுமே வராது. இது பார்த்தோம்னா 3ஆல் போட்டு பாருங்கள், வரல. 7ஆல் போட்டாலும் வரல. 13 சான்ஸ் இல்லை, 17ம் சான்ஸ் இல்லை. அப்போது இது கண்டிப்பாக ப்ரைம் நம்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது டேரெக்டாக ஆப்ஷனில் இருந்து அப்படியே போட்டுருங்க. இல்லை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னு கேட்டிருந்தா இது அப்படியே வச்சுருங்க. அடுத்து 421 வரும். 421 பார்த்தா 3ஆல் போட்டால் வருதா, வரல, ரைட்டு. இதையுமே நம்ம ஹோல்டில் போட்டு வச்சுருவோம். 13க்கும் வரல, 17 இங்கே 14 வரல, ஓகே. 423 அப்படின்னு பார்த்தா எதில் வருதுன்னு பாருங்கள், 3ஆல் போட்டு பார்ப்போம். 3ன்னு போட்டால் இங்கே 1 4 3 வந்துடுது. அப்போது இது கிடையாது. இப்போ மிச்சம் இருக்கிறது எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னு கேட்டால் 2ன்னு போட்டுருங்க, இல்லை எந்தெந்த நம்பர்னு கேட்டால் அப்படியே தூக்கி போட்டுருங்க. இந்த மாதிரி கேட்குறாங்க, அதுக்குமே நீங்கள் அடாப்ட் ஆகிக்கோங்க. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் 2 டைப்பில் கேட்குறாங்க. ஒன்று வந்து எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். இந்த கான்செப்டில் ஏதாவது உங்களுக்கு வந்து 3ல் 1 மட்டும் கேட்டு வச்சுட்டு மீதி 3மே 3 கொடுத்துட்றாங்க. இப்படி ஒரு கான்செப்டில் வருது. இல்லைன்னா இந்த மாதிரி கேட்குறாங்க, எல்சிஎம் ஆஃப் 3.8 அண்டு 0.052. இது வந்து அப்படியே எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், ரியல் கொஸ்டின். த்ரீ 3.8 அப்படின்றத நான் 38/10 எல்சிஎம் கேட்டிருக்காங்க, அப்படியே நம்ம எழுதிக்கிறேன். இது 52/1000 எழுதிக்கிறேன். இப்போ எல்சிஎம் கேட்டிருக்காங்க அப்படின்னா மேலே உள்ளதுக்கு நியூமரேட்டருக்கு எல்சிஎம், டினாமினேட்டருக்கு ஹச்சிஎஃப் எடுத்துட வேண்டியதான். இதுதான் வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடு. இதுவே இந்த இடத்துல ஹச்சிஎஃப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நியூமரேட்டருக்கு ஹச்சிஎஃப், டினாமினேட்டருக்கு எல்சிஎம் அப்படியே மாற்றி பண்ணிடணும். எது கேட்டிருக்காங்களோ அது மேலே உள்ளதுக்கு அப்படின்னு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது 2க்கு மட்டும் நம்ம பண்ணணும். இதை பிரித்தோம் அப்படின்னா 19 × 2, இதை பிரித்தோம்னா 13 × 4. கீழே ஹச்சிஎஃப் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, 2க்கு காமனாக இருக்குது 10 தான். இது முடிஞ்சது டேரெக்டாக. இப்போ மேலே தான் நம்ம பார்க்கணும். பார்த்தோம்னா இப்போ 19ன்றது ப்ரைம் நம்பரு, 13ன்றது ப்ரைம் நம்பர், 2 வந்துடும். 4 2 இதில் ஹையர் பவர்னு பார்த்தா 2 ஸ்கொயரில் 4 வந்துடும். இதை பண்ணால் முடிஞ்சது. 3 4 சார் 12, 2ல் முடியுது, 2 9 சார் 18. அப்போ 8ல் முடியணும், அதே நேரத்தில் ஒரு டிஜிட்டில் இங்கே புள்ளியே இருக்கணும். அதை ஆப்ஷனில் பார்த்து டிக் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க. நெக்ஸ்ட்டு இப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, ப்ராஃபிட் லாஸில் 40 செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 50 ஐட்டம்ஸ். 40 ஐட்டம்ஸ்னு கொடுத்துட்றாங்க. 40 ஐட்டம்ஸோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 50 ஐட்டம்ஸோட காஸ்ட் ப்ரைஸ்க்கு ஈக்குவல். தென் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ்னு கேட்டுடுறாங்க சில டைம். இது சிம்பிளாக இப்படி பார்த்தோன்னே நம்ம பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே என்ன நடந்திருக்கு, எஸ்பின்றது இது 50, காஸ்ட் ப்ரைஸ்ன்றது 40, எது கூட இருக்குது, எஸ்பி கூட இருக்குது. அப்போ கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா என்ன, ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு 100. இதுதான் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா. அப்போ ப்ராஃபிட் எவ்வளவு, 50 - 40 10, சிபின்றது எவ்வளோ 40 இன்ட்டு 100ன்னு போட போகிறோம். அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா இங்கே 0க்கு இது கேன்சலு, 100/4 25% முடிஞ்சது. இப்படியுமே சம் வருது. நெக்ஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரியில் பார்த்தா சிம்பிளாக sin θ = 3/5,
தென் காஸ் தீட்டா ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டுறாங்க. அப்போ நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. டேரெக்டாகவே ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளாக போட்டுடலாம். அப்புறம் இன்னொரு டைப்பில் கேட்குறாங்க. அது எப்படின்னு பார்த்தா சைன் தீட்டா ப்ளஸ் கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தாச்சு. அவங்க கேட்குறது சைன் பவர், சைனில் பவரில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப அதிகமாக வைக்கணுன்ற மாதிரி 120 தீட்டா ப்ளஸ் கொசிக்கனில் 120 தீட்டா எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஒன்றுமே பயப்பட வேண்டாம். நீங்கள் தீட்டாக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இங்கே தீட்டாக்கு சப்ஸ்டியூட் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஒரு பக்கம் 0 ஆகும், இன்னொரு இதில் இன்ஃபினிட்டின்ற மாதிரி ஆகும், மாறும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இதுவே 13 போட்டால் ரெண்டுக்குமே வேறு வேறு டைம் √3 3 0 1/2 1/√2ன்றதுனால எல்லாமே வர வாய்ப்பே இருக்காது. அதே நேரத்தில் நீங்கள் தீட்டாக்கு நீங்கள் 90 போட்டால் மட்டும்தான் செட் ஆகும். ஏன்னா சைன் 90ன்றது 1, அதோட இன்வெர்ஸ் கொசிகன். அப்போ 1/1னா அங்கேயும் 1 தான் வரும். அப்போ தீட்டாக்கு நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சு போச்சு 90. அப்போ அதே இடத்த இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இங்கேயுமே 1/120 ப்ளஸ் 1/120. 1 எனிதிங் என்ன 1 தான். இப்போ 1 + 1 ஆன்சர் சேம் 2 தான். கொஸ்டின்லையும் 2, ஆன்சர்லையும் 2. இப்படியும் சம்ஸ் வருது, அதுக்கு அடாப்ட் ஆகிக்கோங்க. அடுத்து பார்த்தா இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க. மேஜர் கொஸ்டினாக மேக்ஸிமம் ஷிஃப்ட்டில் வந்துடுது. ரெக்டாங்கிள் இன்சைடு சர்க்கிள் ஆர் சர்க்கிள் இன்சைடு ரெக்டாங்கிள் இப்படி கேட்டுறாங்க. இதில் பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி வந்து ரெக்டாங்கிள் இன்சைடு சர்க்கிள் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லிட்டேன், ப்ரீவியஸ் அனாலிசிஸில். இப்போது சர்க்கிள் இன்சைடு ரெக்டாங்கிள் பார்ப்போம். இப்போது ரெக்டாங்கிள் இருக்குது, அதில் சர்க்கிள் நம்ம போடுறோம், இந்த மாதிரி வருது டச் ஆகி. இங்கே சர்க்கம்ஃபரன்ஸில் டச் ஆகுது, இங்கேயும் டச் ஆகி வருது. அப்போ இங்கே லென்த்து பிரெத்து எல்லாமே இருக்கும். இந்த ரெக்டாங்கிளோட லென்த்து பார்த்தோம்னா 80, பிரெத்து 60 இப்படி கொடுத்துட்டாங்க. இது லென்த்து, இது பிரெத்து. இப்போ அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிள் கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் சர்க்கிள் சிம்பிள் தான், ஒன்றுமே இல்லை. ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வேணும்னா என்ன செய்யணும், ரேடியஸ் தேவை நம்மளுக்கு. இப்போ ரேடியஸ்க்கு என்னென்னா பிரெத்து எவ்வளோ இருக்கோ, ரேடியஸ் ஈக்குவல் டு பிரெத்து டிவைடட் பை 2. 80 இங்கே 60, அப்போ இதுதான் பிரெத்தாக எடுக்கணும். 60 டிவைடட் பை 2ன்றது 30. இதுதான் ரேடியஸ். இப்போ சர்க்கிளுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, πr². பை இன்ட்டு 30² பார்க்க போகிறோம். போட்டோம்னா 900 π முடிஞ்சது. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்குமே அடாப்ட் ஆகிக்கோங்க. இது போக பார்த்தோம்னா ப்ராஃபிட் லாஸில் மார்க்டு ப்ரைஸ், டிஸ்கவுண்ட் பேஸ்டு 2 வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. அந்த 2 வீடியோ மட்டும் பார்த்தாலே போதும். அதில் 2 இல்லை 1 கொஸ்டின் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். 1 or 2 கொஸ்டின் சிம்பிளாக தான் இருக்குது. பர்சன்டேஜ் எல்லாமே கொடுத்து இல்லை ஈக்குவலன்ட் பர்சன்டேஜ் கொடுத்து கேட்டுறாங்க. அதை நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொன்னால் தான் அதுவும் ரிப்பீட் ஆகுது. அப்போ டைரக்ட் கொஸ்டின்ஸ் அது போக இன் மென்சுரேஷன் 3D ஃபார்முலாவே அதுக்கு போதும். சிலிண்டர், கோனு, ஸ்பியர் இது எல்லாத்துக்குமே பார்த்துக்கோங்க. அது போக நம்ம சொல்லியிருந்த 2 அனாலிசிஸ் வீடியோ பார்த்தாலே 2 அனாலிசிஸ் வீடியோ ப்ளஸ் திஸ் வீடியோ மட்டுமே உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு அவுட் ஆஃப் 60க்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக 55 அரவுண்டு வாங்குறது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரீசனிங்குன்னு எடுத்துட்டிங்கன்னா சிம்பிள் அண்ட் ஈஸி. 30 out of 30 யார் நினச்சாலுமே ஒரு 2 to 3 months ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தாலே இது வாங்கிடலாம். அனாலிசிஸ் வீடியோ 1 and 2 எனஃப், அதிலேயே சொல்லிவிட்டு எல்லாமே. மேக்ஸிமம் பார்த்தா இந்த லெட்டர்ஸ், கோடிங், டீகோடிங் இதுதான் ரிப்பீட்டாகவே நிறையா கொஸ்டின்ஸ் அதில் இருக்கிற மாதிரி இருக்கும்.
சிம்பிளாகவே எல்லாருமே பண்ணிடுவீங்க. ஈஸியாக தான் இருக்குது. ரீசனிங் பற்றி கவலையே பட வேண்டாம். நீங்கள் கிராஜுவேட் லெவலில் ஒரு 3 கொஸ்டின், பழைய ஒய்சிடியில் ஒரு 10-15 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னாலே இதை சிம்பிளாக முடிச்சிருவீங்க. Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.